வணக்கம். இப்போ நான் பார்க்க வந்துக்கிற பூமி பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கரா 40 சென்ட் உள்ள விவசாய நிலங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாராபுரத்துலேருந்துங்க ஒரு 12 கிலோமீட்டரில் சின்னக்காம்பாளையங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க. பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வயக்காடுங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க. இதான் கிணறுங்க. கிணறு பார்த்தீங்கன்னா ஜலமூலையிலே அமைஞ்சிருக்குதுங்க. இதுக்கு வந்து சர்வீஸ் கிடையாதுங்க. இன்ஜினில் தான் ஓடிட்டு இருக்குதுங்க. கிணறு பார்த்தீங்கன்னா ஜலமூலையில் அமைஞ்சிருக்குங்க. பூமி வந்து வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க. ரோடு பேஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 அடி பக்கம் வருங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஓட்டிட்டாங்க. வயல் நட ஓடுறதுக்கு வந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. மேவோடு பார்த்தீங்கன்னா மெக்கானிக் காடுங்க. தெற்கோடு பார்த்தீங்கன்னா அந்த இபி போஸ்ட் வரைக்கும் வருங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா 40 சென்ட்டுங்க. இந்த பூமி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்டில் இருந்துங்க ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் வரணுங்க. காடு பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க. ஒரே மட்டமாக இருக்கும் பூமிங்க. கிணறு மட்டும் தனியாக வந்துடுங்க. இதுக்கு வந்து அமராவதி பாசனம் பாய்ங்க. வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 6 to 7 மாதம் வந்து பாசன வசதி இருக்குதுங்க. பக்கத்துலேயே வேறு வீடுகளாக இருக்குதுங்க. சுற்றியுமே வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க. ஃபுல்லாக வந்து வயல் பூமி தான் அதிகம் இந்த ஏரியாலிங்க. ஏன்னா 6 மாதம் வந்து பாசன வசதி வந்துடுங்க. நம்ம வாங்கி தோப்பு பண்ணுற அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாங்க. தாராபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12 கிலோமீட்டர் உள்ள வர மாதிரி இருக்குங்க. மெயின் ரோடு வந்து 4 கிலோமீட்டர் வரணுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா 40 சென்ட்டுங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துங்க 68 லட்ச ரூபா ஃபைனல் விலையாக கேட்குறாங்க. மொத்த ஏரியா வந்துங்க ஒரு ஏக்கரா 40 சென்ட்டுங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க. சர்வீஸ் கிடையாதுங்க. இன்ஜினில் தான் ஓடிட்டு இருக்குது. உங்களுக்கு கட் ரோடு பேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 250 அடி பக்கம் வருங்க. பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல் போட்டாங்க. இந்த உள்ள போகிற தடம் வந்து நம்மளுக்கும் பாத்தியம் இருக்குதுங்க. இந்த தடத்துக்கு அப்படியே மேகாரமாக வந்து பூமிங்க. ரோடு பேஸ் மட்டும் வந்து 250 அடி பக்கம் வருங்க. உள்ள போகிற தடம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு சர்வீஸ் மட்டும் வாங்கிட்டா நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற பூமி ஆகிக்குங்க. இந்த கிணறு வந்து இன்ஜினில் தான் ஓடிட்டு இருக்குது. இது வந்து தார் ரோடு பேஸுங்க. ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 அடி பக்கம் வருங்க. ஜலமுறையிலே உள்ளே போய்க்கலாம் நம்ம பூமிக்குங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா 40 சென்ட்டுங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 68 லட்ச ரூபா வந்து ஃபைனலாக கேட்குறாங்க. இதுலேருந்து கம்மி பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நல்லா ரோடு பேஸ் வந்துடுங்க உங்களுக்குங்க. ஒரு ஏக்கரா 40 சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 250 அடி ரோடு பேஸ் வந்துடுங்க. காடும் பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குங்க. வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குதுங்க. கிணறு வந்து ஜலமூலையிலே அமைஞ்சிருக்குதுங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் வந்து வருஷத்தில் 6 to 7 மாதம் பாசன வசதி இருக்குதுங்க. சுற்றியும் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஏரியாங்க. பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க. தாராபுரத்து வந்து கரெக்டாக 12 கிலோமீட்டருங்க. பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து வந்து 4 கிலோமீட்டருங்க. மொத்த ஏரியா வந்து ஒரு ஏக்கரா 40 சென்ட்டுங்க.